நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குட்டிமா, நம்ம விளையாடலாமா? என்ன விளையாட்டு? உனக்கு எந்த விளையாட்டெல்லாம் தெரியும்? நாங்க அப்படி காட்டல. விசேஷமா இந்த விளையாட்டும் விளையாட மாட்டோம். நாங்க மரத்துல ஏறுவோம், ஆத்துல நீந்துவோம், மலைக்கு மேல ஓடி ஏறுவோம், அவ்வளவுதான். நீ என்ன விளையாட்டு விளையாடுவ? குருகுலத்துக்கு போனா விளையாடுறதுக்கு இடமும் இருக்கும், பொருளும் இருக்கும். என் கூட யாரு படிக்கிறாங்க தெரியுமா? யாரு? இந்த நாட்டை ஆடுற ராஜாவோட பொண்ணு வர்ணா. விளையாட கூப்பிட்டா வர்ணா வரமாட்டா. அது ஏன்? அவ ராஜகுமாரில. நான் இளவரசிகளை பார்த்ததே இல்ல. எனக்கு காட்டுறியா? காமிக்கிறேன். என்னோட அப்பா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பா பார்வையில இளவரசியா தான் தெரிவாங்களாம். அப்படின்னா உங்க அம்மா கண்ணுக்கு நீ யாரு? ராஜகுமாரி. உன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு தான் போவேன். அது போதும். அப்ப அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா பகவதி. நீலகண்ட பூசாரி. என்ன நீலகண்டா, உன்னை கோவில் பக்கமே ரொம்ப நாள் ஆளவே காணோம். ஒரு யாத்திரைக்காக போயிருந்தேன். இன்னைக்கு தான் திரும்ப வந்தேன். கோவிலுக்கு புதுசா ஒரு அதிகாரி வந்திருக்காரு. ராஜாவோட அண்ணன் சித்ரபானு தானே? விஷயம்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் கோபக்காரர்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானா? ராஜ குடும்பம்ல. உங்களோட பொண்ண வர வழியில நான் பார்த்தேன். மலைக்கு கீழே வாழ்ற காட்டுவாசி பொண்ணோட. குழந்தைங்களோட நட்ப பிரிக்க விரும்பல. நீங்க இத. நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எல்லாரும் கவனிப்பாங்க, கவனமா இருங்க. தேசமங்கலத்தம்மாவை இங்க நிறுவும் போது காட்டுல வாழ்றவங்க இங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது காட்டுல இருந்து கொண்டு வந்த அவங்களோட தெய்வத்தை வணங்கறதுக்கு அவங்களுக்கும் அனுமதி வேணும்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கு. அன்னைக்கே அத புறக்கணிச்சிட்டாங்களே. அந்த விஷயத்துல அவங்க சொன்னது என்னமோ நியாயம்னு தான் எனக்கு படுது. அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு என் மனசு உறுதியா சொல்லுது. சந்தோஷம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் நினைக்கணும்னு தோணுது இல்ல? உங்களோட குழந்தைய ஆதிவாசி பொண்ணோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேறுபாடு இல்லாம வாழ குழந்தையிலேயே கத்துக்கிட்டா வளர்ந்து வர்ற தலைமுறை ரொம்ப நல்லபடியா வாழும். நான் அம்மாவை கும்பிட்டு வரேன். குட்டிமா, குட்டிமா, குட்டிமா எங்க இருக்க? என்னம்மா? இன்னைக்கு நீ வெளியே எங்கேயும் போகலையே? இல்லம்மா. இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல. பசிக்குதா உனக்கு? ஆமா. அம்மா சீக்கிரமாவே உனக்கு சமைச்சு கொடுக்கறேன், சரியா? அம்மா, ஆ, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரது? வேதா என் கூட விளையாடுறதுக்காக வந்திருக்காமா. ஐயோ, வீட்ல சொன்னியாமா? ஏன் அப்பா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வந்தேன். எங்களை பார்க்க தான் இங்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா? இல்ல. அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாரும் கடவுளோட பிள்ளைங்க தான், அதனால எல்லாரும் ஒண்ணுதான்னாரு. தேவி, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு. நான் குட்டிமாவை பத்தியும் உங்களை பத்தியும் அப்பா கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன். எங்களுக்கு யாரும் இல்லம்மா. நீ இந்த மாதிரி எங்களை பார்க்க வர்றது கடவுள் வர்ற மாதிரி இருக்கு. அம்மா, வேதா கூட யார் படிக்கிறாங்கன்னு தெரியுமா? இளவரசி. எனக்கு காட்டுறேன்னு சொல்லிருக்கா. இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. வேதா, நீ எங்க வீட்ல இருந்து சாப்பிடுவியா? அதுக்கு என்ன? நிஜமா? நிஜமா. அம்மா, அப்படின்னா சீக்கிரம் சமைங்க. நம்மளும் வேதாவும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். வேதாம்மா, எங்களோட சாப்பாடெல்லாம் என்னன்னா கிழங்கும் பழங்களும் தான். நீ சாப்பிடுவியாமா? சாப்பிடுவேன். நீங்க என்ன சாப்பிட்டாலும் நானும் அதை சாப்பிடுவேன்.
அப்புறம் எதுக்குமா பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் சாப்பாடு செய்யுங்க. அம்மா இப்ப சமைச்சு தரேன், நீங்க பேசிட்டு இருங்க. வா, நம்ம அங்க உட்காரலாம். கடவுளே, இவ்ளோ பெரிய இடத்துல பிறந்திருந்தோம் அந்த பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடுறாளே. கடவுளோட குழந்தைதான், அந்த குழந்தை நல்லா இருக்கணும். வேதா, நீ அன்னைக்கு விழுந்த இடம் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு பார்க்க வேணாமா? பார்க்கணும். அப்படின்னா நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? போலாம். ஆனா அம்மா கிட்ட கேட்கணுமே. கேட்கலாமே. அம்மா, 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 நாங்க ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரோம். வேண்டாம் வேண்டாம், வேதாவுக்கு இங்க யாரையுமே தெரியாது. நீங்க வெளியே போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க எங்க போறோம் தெரியுமா? அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்போ இவ வந்து காப்பாத்தினால அந்த இடத்துக்கு தான். அங்க எதுக்காக போறீங்க? வேதாக்கு அந்த இடத்த பார்க்கணுமாமா. நீங்க சாப்பாடு செய்யறதுக்குள்ள நாங்க சீக்கிரமா வந்துருவோம். 2 பேரும் பார்த்து போங்க. வேதா, பாதையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கும், பார்த்து போகணும். என்ன? பாத்துக்கிறேன் மல்லியம்மா. வா வேதா. காட்டுல இருந்து வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். இப்ப அன்பு காமிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம் மகாராணி. சின்ன மகாராணிக்கும் வணக்கம். கோவிலுக்கு வரணும்னு நிறைய தடவை நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் என்னால வர முடிஞ்சது. அரண்மனையில வேலை இருக்கும்ல. வேதா எங்க பூசாரி? குருகுலத்துல இல்லனா உங்க கூட இங்க இருப்பா தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்தா, இப்பதான் போனா. வர்ணா, நீ ஏன் வேதாவை பத்தி எதுவுமே கேட்காம இருக்க? என்ன கேட்க சொல்றீங்க? நான் தான் தினமும் அவளை பாக்குறேனே. பூசாரி ஐயா, மன்னிச்சுக்கங்க. எதுக்கு? இல்ல, பொண்ணோட பேச்சு. அதெல்லாம் பரவாயில்ல மகாராணி. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வர்ணாவுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். நாட்டை ஆள வேண்டிய பொண்ணு இல்லையா? அப்படி ஆகிதானே ஆகணும். எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. வேதாவோட மனசு கஷ்டப்படுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க பொண்ணுகிட்ட. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நம்ம இளவரசி படிக்கிற அதே இடத்துல என் பொண்ணும் படிக்கிறது எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நினைக்காம வேற என்ன நினைக்கிறது? நான் அதெல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன். அவ அந்த மாதிரி எதுவும் நினைச்சுக்க மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். வயசுக்கு மீறின பொறுமை இருக்கு வேதாவுக்கு. எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கறது தானே. அவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. அம்மா இல்லாத பொண்ணு. அம்மா சொல்லி கொடுத்து புரிய வைக்க வேண்டியதெல்லாம் இப்ப நான் தானே சொல்லி கொடுக்கணும். அம்மா இல்லைங்கிற குறை வேதாவுக்கு கண்டிப்பா தெரியாது, அது நிச்சயம். போகலாமா அம்மா? என்னம்மா அவசரம்? அரண்மனைக்கு போகணும். அப்ப சரி, நாங்க போயிட்டு வரோம் பூசாரி. வர்ணாம்மா, போயிட்டு வாங்க. எதுக்கு பூசாரி கிட்ட அப்படி சொன்னீங்க? எதை பத்தி சொன்னதை கேக்குறேம்மா? நீங்க நாட்டை ஆள்ற ராஜாவோட மனைவி தானே? அப்படி இருக்கும்போது ஏன் கோவில் பூசாரி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்பா சொல்றத கேக்குறது இல்லையா நீ? தேசமங்கலத்துல இருக்கிற சாதாரண மக்கள் போலதான் ராஜாவும் ராஜாவோட மனைவியும். அப்படின்னா அதுல என்ன வேறுபாடு? அரண்மனையில மத்தவங்க எல்லாரும் அப்படி சொல்லலையே. எல்லாரும் ராஜா சொல்றத கேட்டுதானே ஆகணும். அடுத்தவங்கள ஆள்றதுக்காக கடவுள் உருவாக்குனவங்க தானே ராஜாக்கள். யாருமா உனக்கு இந்த பைத்தியக்காரத்தனத்தை சொல்லி கொடுத்தா? சுகன்யாவா இல்ல சந்திராவா? யாரா இருந்தா என்ன, இனிமே நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. இங்க பாருமா, பழங்கள் அதிகமா இருக்கிற மரம் சாஞ்சிதான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிதான் நம்ம பெரிய பெரிய உயரத்துக்கு போகும்போது ரொம்ப தன்மையானவங்களா மாறணும்.
நீ இந்த நாட்டு ஆள்ற ராஜாவோட பொண்ணு. அரண்மனையில இருக்கிற சௌகரியமான வாழ்க்கைய நீ வாழற. அதனால அந்த அகங்காரத்தோட நீ வாழ்ந்துட்டு இருந்தனா தேசமங்கலத்து ராஜாவோட பொண்ணு திமிரு பிடிச்சவன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துகிட்டு சிரிச்சு சந்தோஷமா பேசணும்னா தேசமங்கலத்தோட இளவரசி ஒரு நல்ல பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் நல்ல பொண்ணு ஆக வேணாம். நான் இந்த தேசமங்கலத்தோட ராஜா பொண்ணு. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். வர்ணா, நான் போறேன். ஏமா இந்த சாப்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பூசாரி வீட்டு பொண்ணு, பால் பழமெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்ப. எங்க சாப்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? மல்லியம்மா சமைச்சதால ரொம்ப ருசியா இருக்கு. நான் அம்மா சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட கொடுத்து வைக்காத பொண்ணு. சாப்பிடுங்க 2 பேரும். நீ எதுக்காக வேதா பள்ளிக்கூடத்துக்கு போற? படிக்க. என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? அதுவா, நாங்க வேதம் படிப்போம், புராணம் படிப்போம், இதிகாசங்கள் படிப்போம், இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கும்ல. கதையெல்லாம் சொல்லி தருவாங்களா? குரு நிறைய கதை சொல்லி கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி கொடுப்பாரு. என்ன கதை சொல்லி தருவாரு? குட்டிமாக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். இவளோட அப்பா இருக்கும்போது இவளை தோள்ல உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பா சொல்றது எல்லாமே காட்டு பத்தின கதை. காட்டுல இருக்க விலங்குகளை பத்தி, அதோட சத்தத்தை பத்தி, தேன் எடுக்க போகும்போது நடக்கிற விஷயத்த பத்தி. உன்ன மாதிரி பெரிய பெரிய கதையெல்லாம் கேட்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. உனக்கு இப்ப என்ன கதை வேணும்? கதை கேட்கணுமா? இன்னையில இருந்து என் குரு சொல்லி கொடுக்கிற எல்லா கதையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். இது போதுமா? போதும். இப்ப என்ன கதை சொல்ல போற? இப்ப வேதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கால, முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கதை சொல்லுவா. இருந்தாலும் ஒரே ஒரு கதை சொல்லு வேதா. குரு எங்களுக்கு இப்ப சொல்லித்தர கதை என்னன்னு தெரியுமா? ஆற்றுக்கால் அம்மாவோட வரலாறு. அம்மாவோட அருள் கிடைச்ச நிறைய கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு கதை இப்போ சொல்றேன். அப்படின்னா சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்ததாம். அவங்கள குருபத்து வீட்டுக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு நாள், அம்மா மகமாயி, இந்த வயசான காலத்துல என்னை எதுக்காகம்மா இப்படி சோதிக்கிற? எனக்கு ரொம்ப முடியல. என்னோட உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. உங்களை தவிர இந்த உலகத்துல என்ன காப்பாத்த யாருமே இல்லை. காப்பாத்துங்கம்மா. தாயே. தாயே. என்னங்க தூங்குறியா? ரொம்ப அசதியா இருந்தது, அவ்வளோதான். வலிக்குதா? வலிக்குது. உடம்பு மொத்தமும் ரொம்ப வலிக்குது. ஏன் சாரதா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு? தினமும் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதே. தேவி மகமாய் கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? அம்மா போட்டவங்களை எல்லாம் நேர்ல பார்க்க கூடாதுன்னு தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்படியே இருந்து செத்து தான் போவோம் நாம. பொண்ணுங்க அவ வெளியில போயிருக்கா.
வெளியே போயிருக்காளா? இந்த நிலைமையிலையா? வேலைக்குன்னு வர கல்யாணி கூட இப்போ வர்றதே இல்ல. அதனாலதான் வாணியே நானே போயிட்டு வந்துடுறம்மான்னு சொன்னா. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நம்ம 2 பேரையுமே பாத்துக்கிறா. அதனால நாம அவளை தள்ளி இருக்க சொல்ல முடியலையே. அவளுக்கும் ஒருவேளை. இல்ல சாரதா, அவளுக்கு எதுவும் ஆகாது. இந்த வழியிலையும் நாம மனசார வேண்டிக்கிறதுனால அம்மா அவளை காப்பாத்துவாங்க. என்னங்க, என்னாச்சே? நம்ம 2 பேரும் மாறி மாறி வேதனையை சொல்லி என்ன ஆக போகுது? என்ன சாரதா, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்க. வேண்டாம், படுத்துக்க. கொஞ்ச நேரமாவது தூங்குனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அம்மா அம்மா, அம்மா தாயே, தேவி பகவதி தாயே, அம்மா. அங்க வர்றது அந்த பெரியவருடைய பொண்ணு தானே? ஆமா. இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா? எல்லாருக்கும் நோயை பரப்ப விரும்புறாளா? சரி வாங்க. கொஞ்சம் நில்லுமா. எங்க போற? வீட்ல பொருள் எல்லாம் தீந்துருச்சு, வாங்கணும். அம்மா போட்டவங்க இருக்காங்களே வீட்ல. அப்புறம் நீ பாட்டுக்கு வெளியில வர? அனுபவிக்க போறது ஊர்க்காரங்க தான். திரும்பி போமா. என்ன சொல்றீங்க நீங்க? வீட்ல எந்த பொருளுமே இல்ல. அதனாலதான் நானே வந்தேன். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. முடியாதுன்னு தானே சொல்றோம். அம்மா போட்ட வீட்ல இருந்து யாரும் வெளியில வரக்கூடாது. இந்த ஊர் கட்டுப்பாடு என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? பாருங்க, அப்பா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. அவர் முடியாம இருக்காரு, அவருக்கு நீங்க உதவணும்ல. நான் வேணும்னா இப்ப திரும்ப போறேன். ஆனா நீங்க யாராவது கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? ஆமா, இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த நோய் வந்தா போகாது. சாக போறவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு? நிறுத்துங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் எதுவும் ஆகாது. தேவி மகமாயி அவங்கள காப்பாத்துவாங்க. நான் சீக்கிரமா பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறேன். இவ்வளவு சொல்லியே நீ கேட்க மாட்டேங்கிறன்னா இதுக்கப்புறம் உனக்கு கல்லால தான் அடிக்கணும். எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கு. அந்த நோய் பரவ நாங்க விட மாட்டோம். திரும்பி போறியா இல்லனா கல்லால அடிச்சு துரத்தவா? நீங்க பண்றது பெரிய தப்பு. நோய் யாருக்கு வேணா வரும். அவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாத்துறதுக்கு பதிலா தனிமைப்படுத்தி கொன்னுடாதீங்க. நாங்க அழியறது தான் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் திரும்ப போறேன். அந்த பொண்ணு அழுவுறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா உதவிக்கு போ. அப்புறம் நீயும் உன் குடும்பமும் வெளியில வரவே கூடாது. என்னாச்சுமா? வெளியில போக விட மாட்டேங்கிறாங்க. பொருளை வாங்க விடாம என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க. யாருமா? எல்லாரும் தான். நான் வெளியில போனா எல்லாருக்கும் நோய் வந்துடும் சொல்றாங்க. நாம இனிமே என்ன பண்ணுவோம்ப்பா? அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா. எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல. போன வருஷம் 100 பேருக்கு நோய் வந்தவங்கள பாயில சுருட்டி உயிரோடையும் பொணமாவும் புதைச்சாங்கல்ல. நான் உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுப்பேன்? பசிக்கலையே உங்க 2 பேருக்கும்? பரவாயில்லம்மா, சாப்பிட எதுவும் இல்லைன்னா தேவி மகமாய்க்கு விரதம் இருக்கிறதா நினைச்சுக்குவோம். விரதம்னு நினைச்சுக்கிட்டா பசி தெரியாது. எங்க 2 பேருக்கும் ஒன்ன நினைச்சாதாமா பயமா இருக்கு. இப்ப எங்களை பாத்துக்கிறது நீதானம்மா. வேற ஏதாவது ஒரு வழி இருந்திருந்தா உன்னை தூரமா எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்போம். வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா அம்மாக்கு முடியாம போகும்போது பாத்துக்க வேண்டியது பிள்ளைங்க கடமை. அது செய்யறதுனால எனக்கு தண்டனை கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும். இருந்தாலும் எங்க பக்கத்துல நீ ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம்மா. இனிமே என்ன பண்ண முடியும்பா? மருந்தா வேப்பலையை மட்டும்தான் அரைச்சு போட முடியும். அத நான் போட்டு விடுறேன். பக்கத்துல உட்கார்ந்து வேண்டிக்கிறேன். மரணத்தை நினைச்சு எனக்கு பயம் இல்ல. நீங்க கவலைப்பட வேண்டாம்.
2 பேரும் படுங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். அம்மா தாயே. அம்மாடி, என்னப்பா? என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் போன ஜென்மத்து பாவம்தான். ஆனா அந்த ஜென்மத்துல நான் புண்ணியமும் பண்ணியிருக்கேன். அதான் நீ எங்களுக்கு பொண்ணா கிடைச்சிருக்க. நீங்க 2 பேரும் என் மேல எவ்வளவு அன்பா இருந்தீங்க. ஒரு குறையும் இல்லாம என்ன பாத்துக்கிட்டீங்கல்ல, அது திரும்ப செய்ய வேண்டியது நான் தானேப்பா. நான் கர்மாவை முழுசா நம்புறேன், என்னோட கடமையை செய்றேன். அழாம இருங்கம்மா. கல்யாணி இன்னைக்கும் வரமாட்டாளம்மா? அவங்க பயந்திருப்பாங்கம்மா. 4 பசங்க இருக்காங்கல்ல, அதுவும் சின்ன பசங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்களோட உயிர் தாம்மா பெருசு. அவ வர்றதுன்னா வரட்டும். அம்மா கவலைப்படாதீங்க, எனக்கு தெம்பு இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேம்மா. நல்ல மனசு இருக்கவங்கள தேவி ரொம்ப நாளைக்கு சோதிக்க மாட்டாங்க. உங்க 2 பேரோட நல்ல மனசையும் நான் முழுசா நம்புறேம்மா. நில்லு. எங்க போற? குருபத்துக்கு. அங்க அம்மா போட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்ல. ஓ, அம்மா போட்டவங்களுக்கு நீ போய் உதவி செஞ்சுட்டு இந்த ஊருக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருப்பியா? நீ ஒண்ணு பண்ணு, போறது குருப்பத்தேவுக்குன்னா நீ திரும்ப இங்க வந்துடாத. ஒரே அடியா அங்கேயே இருந்துக்க. ஐயோ, குடிசையில என் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்கள யார் பாத்துக்குவாங்க? அப்போ உன் குழந்தைங்க முக்கியமா இல்ல அவங்களுடைய உயிர் முக்கியமானு நீயே யோசிச்சுக்க. உண்மையை சொல்லணும்னா அங்க வேலைக்கு போறவங்க பக்கத்துல கூட நாங்க வரவே கூடாது. சொல்றத கேளு. உன் உயிர் முக்கியம்னா வீட்டுக்கு போய் சேரு. இல்ல கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். போறியா இல்லையா? நான் திரும்பி போயிடுறேன். நான் என் பிள்ளைங்களை பாத்துக்கணும். அப்படின்னா போ. பயம் வந்துருச்சு. இனிமே அந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியில வரக்கூடாது. உள்ள போறதுக்கும் யாரையும் அனுமதிக்க கூடாது. இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமையும் தானே. அப்பா எந்திரிங்கப்பா, சாப்பாடு சாப்பிடுங்க. குழம்பு வைக்க வேற எதுவும் இல்லப்பா. பரவாயில்லம்மா, நீ இன்னும் சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு. கடவுளே, இதுக்கப்புறம் ஒரு பருக்க கூட அரிசி இல்ல. அம்மாக்கு அப்பாக்கு நான் இனி என்ன கொடுப்பேன்? அவங்களோட பசிய போக்க நான் இனிமே என்ன பண்ண போறேன்? அம்மாடி, என்னம்மா? உனக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னியே, அது உண்மைதானாமா? இருக்கே, பானையில இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படின்னா அந்த பானையை எடுத்துட்டு வா. எதுக்கு இப்ப அதை பார்க்கணும்? நீங்க போங்க. எதுவும் இல்ல. பொய் சொல்றதுக்கு கத்துக்கிட்டியம்மா நீ? பின்ன நான் என்னம்மா பண்றது? மொத்தமா ஒரு பிடி அரிசி கூட இல்ல. வா என் கூட. வான்னு சொல்றேன்ல. என்னங்க, நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். உள்ள எந்த சாப்பாடும் இல்லைங்க. என்னப்பா பண்றது? வீட்ல இருந்து மொத்த அரிசி எடுத்து சமைச்சிட்டேன். ஒருவேளை இது நம்மளோட கடைசி சாப்பாடா இருக்கலாம்ல? அப்பா, பரவாயில்ல,
தோட்டத்தில் இருந்த கொஞ்சம் காய்கறிகளும் தீந்து போச்சு. இனி என்ன பண்றது? அதனால இதை நம்ம 3 பேரும் ஒண்ணா பகிர்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம செத்து போறதா இருந்தா எல்லாரும் ஒன்னாவே போயிடுவோம். ஒன்னும் பேச வேண்டாம், அளவும் வேண்டாம். நாம இத சந்தோஷமா சாப்பிடலாம். அம்மாடி வாணி, என்னாச்சுமா உனக்கு? எனக்கு முடியலம்மா, உடம்பு பயங்கரமா கொதிக்குது. அம்மா தாயே, என்னாச்சு சாரதா? நம்ம வாணியோட உடம்பு கொதிக்குதுங்க. அவளுக்கு உடம்பு பயங்கரமா வலிக்குதான். சோதிக்கிறீங்களே அம்மா எங்களை. அம்மாடி, சந்தேகமே இல்லை, இது அதுதான். தூரமா அவளை எங்கேயும் இருக்க வைக்க முடியலையே. நம்மளால இவளுக்கு இந்த நோய் வந்துடுச்சு. அம்மா அழாதீங்க. உங்க 2 பேருக்கும் வந்த நோய் எனக்கு வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தாங்கலையா, அதே மாதிரி நானும் தாங்கிக்கிறேன். என்ன விதி இது? மகளே, நாங்க படுத்து கிடந்தப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கு நீ இருந்த. ஆனா எங்களால உனக்கு எதுவுமே பண்ண முடியலையம்மா. பரவாயில்லப்பா, யாருக்கும் நம்ம தேவையில்லை. அந்த தெய்வத்துக்கு கூட நம்மள பிடிக்கல. அப்ப நம்ம எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெளியில போய் நின்னு யாருக்கிட்டயாவது சத்தம் போட்டு சொல்லுங்க. இறக்க இருக்கிறவங்க யாராவது வரட்டும். நாம இறந்து போனா கூட பரவாயில்லைங்க. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க. யாரும் வர வேணாமா. வெளியே இருக்கவங்க நம்ம எப்ப இருப்போன்னு காத்திருக்காங்க. அவங்க யாரும் வர மாட்டாங்க, உதவியும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த காரியத்தையும் நான் பண்ணதில்லை. உதவின்னு வந்து நின்ன யாரையும் நான் திரும்ப அனுப்புனதில்லை. எத்தனை பேரோட கண்ணீரை போக்குனேன், எத்தனை பேரை வாழ வைக்கிறதுக்கு உதவி செஞ்சேன். அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அம்மாடி, உனக்கு ஒரு சுக்கு காப்பி போட்டு கொடுக்குமாது அடுப்படியில ஏதாவது இருக்காமா? இல்லம்மா, அதுவும் தேர்ந்து போயிடுச்சு. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? அவ எந்த கவலையும் படாம அந்த குருப்பத்தை விட்டு பொண்ணு வெளியில வந்தால என்னெல்லாம் பேசினா. இப்ப நோய் அவளுக்கும் வந்துருச்சுல்ல. பெரியவர் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று சத்தமா கூப்பிடுறாரு, யாராவது உதவி பண்ணுங்கன்னு. யாரு போவாங்க? அந்த பொண்ணு வந்தப்ப நாமெல்லாம் பக்கத்துல இருந்தோம். நல்ல வேலை தொடல. பேசாம இருங்க, சுத்தமா இருந்தா போதும். நோய் பக்கத்துல கூட வராது. அந்த பெரியவர் நல்லவராக தான் இருந்தாரு, எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பழைய கதை. இப்போ நோய் வந்துருச்சு, பக்கத்துல போகாம இருந்தா நம்ம உயிரையாவது காப்பாத்திக்கலாம். இனிமே ரொம்ப நாளெல்லாம் இருக்க மாட்டாங்க. 3 பேரும் ஒன்னா செத்துருவாங்க. அதுக்கப்புறம் குழி தோண்டி புதைச்சிடலாம். செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது யாராவது போய் தானே ஆகணும்.
செத்து போனதுக்கு அப்புறம் நாத்து அடிக்கும்ல, அப்ப அதை பத்தி யோசிச்சா போதும். இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் புண்ணியம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. போன ஜென்மத்துல ஏதாவது பாவத்தை பண்ணிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? இனிமே அவங்கள பத்தி நாம பேசுறத விட்டுறலாம். நம்ம தோட்டத்து பக்கத்துல நின்று கத்தி நான் சொன்னேன், பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கல சாரதா. யாரும் வரமாட்டாங்க, பயம். மரணத்தை தேடி போக யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் வந்து என்னோட ஜாதகத்தை பார்த்தாரே, ஞாபகம் இருக்கா? எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு உதவி, அது வழியா ஒரு உயர்வு, ராஜயோகம். நல்லபடியா ஜோசியர் அவருக்கு தோணுதெல்லாம் சொன்னாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? ஜோசியர் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் இது வரைக்கும் தப்பா போனதே இல்லையே. ஆனா இப்ப தப்பாயிடுச்சே. நம்ம பொண்ணுக்காவது இந்த நோய் வராம இருந்திருந்தா கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கும். அவ எங்க? தூங்கு சொல்லி நான் கட்டாயப்படுத்தினேன். சாரதா, வேப்பலை எடுத்துட்டு வா. அம்மா தாயே, தேவி, மெதுவா. எனக்கும் வந்துடுச்சுல. இது என்ன சோதனையோ ஒன்றும் புரியல. யாரை குறை சொல்றது? நீங்க 2 பேரும் வருத்தப்படாதீங்க. தெய்வமே, என் பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த ஆதி பராசக்தியான தேவியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. மனசார வேண்டிக்கிறது தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. வேண்டிக்கோங்கம்மா, வேண்டிக்கோங்க. அம்மா மகமாயி, தாயே மகமாயி, தேவி பரமேஸ்வரி, அம்மா மகமாயி, தேவி ஆதிபராசக்தி காப்பாத்துமா. கீழே ஒரு தேங்காய் கூட விழ மாட்டேங்குது. தோட்டத்துல இருந்த காய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். எதுவுமே இல்லப்பா, எல்லாம் தீந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பட்டினி. இந்த வலியை எரிச்சலை தாங்கிக்கிட்டு ஒரு நாளாவது நம்மளால வாழ முடியுமா? சாரதா, நான் யோசிச்சு பார்த்ததுல நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க? பேசாம நம்ம உயிரை விட்டுலாமா சாரதா? சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற எந்த வழியுமே தெரியலையே. கண்ணு முன்னால அப்பா சாவறத பார்த்துட்டு இருக்க முடியுமா அம்மா? உன்னால முடியுமா சாரதா? நீங்க என்னங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாம யாராவது ஒருத்தர் இறந்து போறதா இருந்தா மிச்சம் இருக்கிறவங்க வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்மளால மேலே ஏறி ஒரு கயிறை கூட கட்ட முடியாம போயிடும். அப்புறம் நம்மளால சாக கூட முடியாம போயிடும். நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே மரணம் மட்டும்தான் இருக்கு. அதான் சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. இந்த நிலைமையில நாம வாழ வேணாம். நோய் வந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. உயிரோட எத்தனையோ பேரை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க.
அந்த நிலைமை நமக்கும் வந்தா? அம்மா தாயே, எவ்வளவு கனவு கண்டா என் பொண்ணு. அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டா, எந்த நிலைமையிலயும் கஷ்டப்படுத்தல. ஒரு பொண்ணோட கடமையை அவ நல்லா செஞ்சிருக்கா. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லதே நடக்கும் தானே சொல்லுவாங்க. நாம நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. கத்துற சத்தம் ஏதாவது கேட்டா கூட யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்கம்மா. நான் தயாரா இருக்கேன்ப்பா. அடுப்படியில கயிறு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நம்ம உயிரை கொடுத்தாவது அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டோம் இல்ல. கூட்டிட்டு போயிடலாம். அடுத்தவங்க இவளை கஷ்டப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் விட வேண்டாம். இருங்க. நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பக்கமா நடந்து போகும்போது நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். உயிரை விட போறேன்னு நீங்க சொன்னதை கேட்டதும் என்ன விஷயம்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அம்மா போட்டவங்கள யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நாங்க இப்போ பட்டினிய வேற இருக்கோம். அதனாலதான். அதுக்காக உயிரை விட்டுறலான்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல? உடம்புக்கு முடியலன்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கணும், வேண்டணும். அப்போ எல்லாம் சரியாயிடும்ல. விஷயம் என்னன்னு புரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியே போறத பார்த்தா ஆளுங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. எங்களால யாருன்னே தெரியாத உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றத எங்களால தாங்க முடியாது. அதுக்காக நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. 3 பேரும் இப்படி இருக்கிறதுனால பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? நான் இருக்கேன். நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு தைரியமா பேசுறீங்க. இந்த நோயை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? என்னை விட நல்லா யாருக்கும் இத பத்தி தெரியாது. நான் எத்தனையோ பேருக்கு மருந்து கொடுத்திருக்கேன். அடுப்படி எங்க இருக்கு? எதுக்கு? அடுப்படி எங்க இருக்குன்னு சொல்லு. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு தயாரா இருங்க. யார் இவங்க? ஜோசியர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவியும் அதனால பலனும் கிடைக்கும்னு சொன்னாரே. அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணும் இல்லாத அடுப்படிக்குள்ள போய் இவங்க என்ன பண்ண போறாங்க? என்ன எல்லாரும் இப்படி அதிசயமா பாத்துட்டு இருக்கீங்க? அடுப்படியில ஒரு பருக்கு அரிசி கூட இல்ல, எந்த ஒரு பொருளுமே இல்லையே. அப்புறம் இது எப்படி? அதான் கொஞ்சம் பொருட்கள் என் கையில இருந்துச்சு, அத வச்சுதான் இதெல்லாம் செஞ்சேன். பொருட்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரும். இப்போவாவது சொல்லுங்க, யார் நீங்க? எந்த நாட்டுல இருந்து வரீங்க? என்னோட நாடு ஆற்றுக்கால் தான். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு தூரம் ஒன்னும் பெருசு இல்ல. கஷ்டம் இருக்கிற இடத்துக்கு போவேன், உதவி தேவைப்படுற இடத்துக்கு உதவி செய்வேன். என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல. ரொம்ப பிரகாசமா இருக்கு உங்களோட முகம். சாப்பிடுமா. என்னாச்சு? சாப்பாட்டுல எதுவும் ருசி இல்லையா என்ன? என்ன சொல்றது, பட்னியா கிடக்கிற எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்கு. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கமா. சீக்கிரமா சாப்பிடுங்க, எல்லாருக்கும் மருந்து போட்டு விடுறேன். மருந்தா?
எப்படி? யாருக்காவது மருந்து தேவைப்படும்னு நினைச்சுதான் அதையும் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரமா சாப்பிடுங்க. இந்த மருந்தால குணமாயிடுமாம்மா? சந்தேகமே வேண்டாம். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம உயிரை விடுறத பத்தி யோசிக்கவே கூடாது. ஒரு ஜென்மத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதை முடிக்காம நம்ம இந்த உலகத்துல இருந்து போகவே முடியாது. நாங்க எந்த தப்பும் செஞ்சதில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தினதும் இல்ல. இருந்தும் இப்படியெல்லாம். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, சோதனைகள் அதிகமாகிறதுக்கு அர்த்தம் தெய்வங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான். கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி நல்லவங்கள சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கடந்து வர வேண்டியது ரொம்ப அவசியமானது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.